ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள், மேம்பாலங்கள்னு பல விஷயம் பேசினாங்க. இங்க அடித்தட்டு விஷயமே பிரச்சனையா இருக்கு. பள்ளிப்பட்டு பேரூராட்சியில பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் கண்டாமினேட் ஆகி 20க்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த மணவாள நகர்ல இருக்க குடியிருப்பு மக்கள் வந்து புட்லூர் ஏரியில கழிவுநீர் கலக்குது, எங்களுக்கு நிலத்தடி நீர் பிரச்சனை ஆகுதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி இடங்கள்ல ஏன் இது வந்து நடந்து கொண்டே இருக்குன்னா சார் அமைதியா இருங்க ப்ளீஸ். சார் அமைதியா இருங்க. எங்க சார் இருக்கு? தொடர்ந்து பேசுங்க கணேஷ். இல்ல அவர் திருவள்ளூர் மாவட்டம் சார்ந்த பிரச்சனை பேசுறாரு. தொடர்ந்து பேசுங்க சார். பூந்தமல்லி எந்த மாவட்டத்துல இருக்கு? எனவே கணேஷ் நீங்க எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ் உங்களுடைய வாக்குறுதி என்ன சார்? உங்க டீமை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க சார் ப்ளீஸ். எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் சட்ட ஒழுங்கு எங்கள் தலைவர் சொன்னது போல இந்த தொகுதிக்கு உட்பட்டு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் எந்த சமரசம் இருக்காது. இப்ப சமீபத்தில் இதே மாவட்டத்தில் ஒரு 10 வயசு பெண்மணி வந்து பள்ளியில் படிக்கும் குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தல் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. 10 நாளா கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல ஏன் தேர்தல் வாக்குறுதி என்ன? தேர்தல் வாக்குறுதி தான் சொல்றேன். இப்ப நான் நடக்கிற பிரச்சனையை வச்சுட்டு குற்றச்சாட்டு முடிச்சிட்டோம். வெறும் குற்றச்சாட்டை முடிச்சிட்டோம். நீங்க வந்தா எதை சரி செய்ய போறீங்க? என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த அன்றாட பிரச்சனைகள் மக்களுக்கு அடித்தட்டு விஷயங்கள், குடிநீர் ஆகட்டும், பாதுகாவட்டும், சுற்றுச்சூழல் ஆகட்டும், எந்தவித பாரபட்சமின்றி அந்த இடத்துல எங்கள் வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள். அரசு அதிகாரிகள் ஒரு சில பிழைகள் செய்தாலும் எங்கள் கட்சியின் சார்பாக இருக்க போகும் வெற்றி பெற வேட்பாளர்கள் அரசு அதிகாரிகளிடம் ஒருங்கிணைந்து அவர்கள் பிழை செய்தாலும் அவர்கள் மீது புகார் கொடுத்து ஒரு திறன்பட ஆட்சியை எங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள், மேம்பாலங்கள்னு பல விஷயம் பேசினாங்க. இங்க அடித்தட்டு விஷயமே பிரச்சனையா இருக்கு. பள்ளிப்பட்டு பேரூராட்சியில பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் கண்டாமினேட் ஆகி 20க்கும்